ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, அடுத்து வருகிற 28ஆம் தேதி, ஆகஸ்ட் 28ஆம் தேதி கிரகணம், சந்திர கிரகணம், ராகு கிரகச்ச சந்திர கிரகணம். இந்த வருஷத்தின் கடைசி சந்திர கிரகணம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல நடக்குது, கும்பத்தில் நடக்குது. உங்கள் ராசிக்கு 2 கூடிய சந்திரன் கிரகணத்தில் ஆட்படுறாரு. சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் என்னென்ன சார் அப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்துடும். பூமியோட நிழல் வந்து சந்திரனை மறைக்கும். இதுதான் சந்திர கிரகணம் அப்படிங்கிறோம். பூமியோட நிழல் ராகு தான், ராகு தான் பூமியோட நிழல் அப்படிங்கிறோம். ஸோ அந்த ராகுவின் நிழல் சந்திரனை மறைக்கிறதுனால சந்திர கிரகணம் ஏற்படுது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது, இந்திய பெருங்கடலில் தெரியும், நம்ம அண்டை நாடுலாம் தெரியும். சவுதி, ஷார்ஜா, கல்ஃப் கண்ட்ரிலாம் தெரியும். UAE, யுனைடெட் எமிரேட்ஸ், அங்கே சொல்கிறோம்ல UAE, யுனைடெட் எமிரேட்ஸுங்க வரோம்ல, யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு நாடுகள், அங்கெல்லாம் தெரியும். இங்கேருந்து அங்கே போனவங்களாம் பார்க்கலாம், சந்திர கிரகணத்தை பார்க்கலாம். ஆனால் இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் இந்தியாவில் அதோட தாக்கம் இருக்கும். ஏன்னா ஒளி கிரகம் சந்திரன் கிரகணத்துக்கு உட்படுறாரு. இந்த கிரகணம் வந்து மிதுன ராசிக்கு இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும். தோஷம் இருக்கா, பரிகாரம் இருக்கா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராசிக்கு வந்து தோஷம் இருக்குது. ஏன்னா ராசிநாதன் புதன் கிரகணத்தில் உட்படுறாரு. ஏன்னா புதன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியன், புதன், கேது இணைவு இருக்கிறதுனால கிரகணத்தில் புதன் உட்படுறாரு. ராசிநாதன் புதன் கிரகணத்தில் உட்படுறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரியா, பேச்சிலையும் செயல்பாட்டிலையும் கவனமாக இருக்கணும். 1-4 கூடியவன் கிரகணத்தில் இருக்கிறாரு. ஓகே, நான் அந்த பலன்களை அப்புறம் சொல்கிறேன். இப்போ கிரகணத்தில் வந்து 5 கிரகங்கள் ஈடுபடுது. சந்திரன், ராகு, சூரியன், புதன், கேது. இந்த கிரகங்கள்லாம் கிரகணத்தில் பங்கு எடுக்குது. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது. மிருகசீரிஷம், புனர்பூசத்துக்கு இல்லை, பட் ராசிக்கு இருக்குது. ராசிநாதன் கிரகணத்தில் இருக்கிறதுனால ராசியில் பிறந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுமே ஈவினிங் கோயிலுக்கு போகிறது நல்லது. கிரகணம் வந்து காலையில் ஆரம்பிக்குது, 6:50க்கு ஆரம்பிக்குது, 9:40க்கு உச்சம் அடைகிறது, 12:30க்கு முடியுது. பட் இந்தியாவில் தெரியாது. கோயில் குளம்லாம் திறந்துருக்கும், பூஜை புனஸ்காரமாக நடக்கும். பட் அதோட தாக்கம் இருக்கும். சரியா நேர்களே, சில பேர் சொல்லுவாங்க, என்னடா கோயில் குளம்லாம் திறந்துருக்கு, அப்புறம் எப்படி சந்திர கிரகணம்? அதுவல்ல. சரியா, சம்பவம் நடக்குது, அதோட தாக்கம் இருக்கும். இப்போ அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு சண்டை நடக்குது, நம்ம சண்டையை பார்க்குறோமா? ஆனால் எரிபொருள்லாம் விலை ஏறிடுச்சுல, கேஸ் சிலிண்டர்லாம் விலை ஏறிடுச்சுல, அங்கே சண்டை நடக்குன்னு இங்கே வர பொருளுக்கெல்லாம் தட்டுப்பாடாகி போச்சு. இங்கே உள்ளூரில் வடை, டீ, காப்பி எல்லாம் ரேட்டு ஏறி போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துல நடந்தால் ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கும், ஒரு இடத்துல அடித்தா ஒரு இடத்துல இடிக்கும். அதுபோல் தான் கிரகணம் வந்து எங்கே நடந்தாலுமே அதோட தாக்கம் இருக்குது. நமக்கு பகல் பொழுதாக இருக்கனால அது தெரிய மாட்டேக்கு. ஒரு பந்தில் முன்பகுதியில் வெளிச்சம் அடித்தோம்னா முன்னாடி வெளிச்சம் இருக்கும், பின்னாடி வந்து இருட்டாக இருக்கும். ஆனால் ஒரே பகுதி தான் பந்து. அந்த பந்தை சுற்றி விட்டோம்னா பின்பகுதி வெளிச்சமாயிரும், ஏற்கனவே அது முன்பகுதி இருட்டாயிரும். ஸோ அதுபோல் தான் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வர்றதுனால தான் இரவு பகல் இருக்குது. நமக்கு பகல் பொழுதில் அந்த சந்திர கிரகணம் வருது, அந்த டைமிங் படி வரதுனால, கிரக நிலைகள் படி வரதுனால 6:50க்கு நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா சன்லைட் வந்துடும். நமக்கு சன்லைட் வர்றதுனால அந்த கிரகணம் தெரியாது. சரியா, சந்திரன் மறைஞ்சு அவர் கொஞ்சம் போயிடுவார், வெளிச்சத்திலேருந்து மறைஞ்சு போயிடுவார். ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒளி தத்துவம் தாங்க. ஒரு பெரிய ஒளி அடிக்கும்போது சின்ன ஒளி மறைஞ்சு போயிடும், இவ்வளோ தான். அதை தான் குருவுக்கு அவ்வளோ கிரேஸ்ன்னு இருக்காங்க. குருவுக்கு ஏன் சார் அவ்வளோ கிரேஸ் அப்படின்னா, அவருடைய பொண்ணு ஒளி வந்து ஒரு இடத்துல படும்போது மற்ற இருள் ஒளியெல்லாம் தீர்ந்து போயிடும். சரி, அதோட இது தெரியாமல் போயிடும். சரியா, சூரியனுக்கு டார்ச் அடிக்கிற மாதிரி தான். சூரியன் முன்னாடி டார்ச் அடித்தோம்னா டார்ச் அடிட்டு வெளிச்சம் தெரியுமா? அது மாதிரி தான். ஸோ ஜோதிடங்கிறது ஒளி தத்துவம் தான். ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து கிரகணம், ராகு கிரகச சந்திர கிரகணம் ராசிக்கு 9ஆம் இடத்துல நடக்குது. சந்திரன் 2 கூடியவன் 2 8ஆம் இடத்துல இருக்கிறார். குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும், யாருக்கிட்டே வம்பு பேசக்கூடாது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் ஒரு 6-7 நாளுக்கு நல்லா இருக்கணும். 28/8/2026 4/9/2026 வரைக்கும் இருக்கணும். ஏன்னா அடுத்து சந்திரன் சனி பவன் கூட போய் சேர்றாரு, வக்கர சனி கூட சேர்றாரு. அதுக்கடுத்து ராசி 11ஆம் இடத்துக்கு வந்தால் தான் இயல்பு நிலை திரும்புவார். 2 கூடையவன் சந்திரனை வச்சு தாங்க அன்றாட மாற்றமே. ராசி பலன்கள், திணல் பலன்கள் அப்படின்னாலே சந்திரனை வச்சு தான் போடுறாங்க எல்லாருமே. ஸோ சந்திரன் வந்து அடுத்து வந்து ராசி 11ஆம் இடத்துக்கு வரும்போது சுக்கிரன் பார்வைக்கு வந்துடுவார். சூப்பராக இருக்கும். சரியா, ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 28/8/2026 4/9/2026 வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. ராசிநாதன் அதில் இருக்கிறாரு. அதனால் உயர்கல்வி படிக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, வண்டி வாகனம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோக வந்து நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மா வழி உறவுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சூரியன் 3 கூடியவன், இளைய சகோதரன், தங்கை விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக தம்பி விஷயத்தில் கவனமாக இருங்க. அரசு சார்பட்ட காரியங்களில் சில வழக்குகள் இருக்க தான் செய்யும். சரியா நேர்களே, அதுபோக தவப்பன் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் பிரச்சனை வரும். 9ஆம் இடத்துல நடக்கிறதுனால ராகு ஏற்கனவே 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இருந்தாலும் பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்து சுபத்துவம் வரதுனால
அப்பா வழி ஓரளவு நல்லாயிருக்கும். இருந்தாலும் அப்பாவுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்கள் அப்பா வந்து விருச்சிக ராசினா பிரச்சனை இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடம் வந்து கும்பம் வரும். கும்பத்தில் தான் கிரகணம் நடக்குது. ஸோ உங்கள் அப்பா விருச்சிக ராசினா அவர் ஹெல்த் இஷ்யூ வரும். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம், அவர் ஸ்தானத்துக்கு 4ஆம் இடம். இப்படி தான் ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கணும். ஒவ்வொரு ராசிக்குமே வந்து கிரக நிலையில் பாதிக்கப்படும் போது நான் சொல்லுவேன், உங்கள் அப்பாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும் அப்படின்னா, உங்கள் அப்பா விருச்சிக ராசியை சேர்ந்துருந்தாருன்னா அவருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்படும். சரியா? அப்படி எடுத்துக்கணும். சரியா நேர்களே? ரைட்டு. இப்போ வந்து வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னா, பலன்களை பின்னாடி சொல்கிறேன். அன்றைக்கி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அந்த காரியத்தை சொல்கிறேன். கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகாதீங்க. கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சார் அவசரம் ஒரு வழி இல்லை, நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும், செக்கப் போகணும் அப்படின்னா கையில் வேப்பங்குலையை எடுத்துகிட்டு போங்க. வீட்டில் மாரியம்மனை கும்பிட்டுட்டு சக்தியை கும்பிட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சரியா? வீட்டிலேயே கும்பிட்டுட்டு நீங்கள் வேப்பங்குலையை கையில் ஒரு கலையை எடுத்துகிட்டு போகலாம். கையிலலாம் கையில் பிடிச்சிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. லக்கேஜுக்குள்ளே வச்சுக்கலாம், பர்ஸுக்குள்ளே வச்சுக்கலாம், 4 வேப்ப இலையை கூட வச்சுக்கலாம். அது மாதிரி வெளியூர் வெளிநாடு போனோம், முக்கிய இடத்துக்கு போனனாலும் நீங்கள் வந்து வீட்டில் அம்மனை கும்பிட்டுட்டு 4 வேப்பிலையை உங்கள் பர்சிலையோ இல்லைனா பேக்கிலேயே வச்சுட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சந்திரன் சக்தி வடிவமானவன், அதுபோல் ராகு காளியோட அம்சம், துர்க்கை அம்சம். அதனால் அன்றைக்கி நீங்கள் எடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் அன்றைக்கி வந்து சொல்லி வச்ச மாதிரி வெள்ளிக்கிழமை ஆவணி 11 வெள்ளிக்கிழமை தான் கிரகணம் நடக்குது. கரெக்டாக அந்த 10 to 12 தான் பீக் ஆகுது. அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் கும்பிடலாம். சரியா? வீட்டில் கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கோயிலில் போய் கும்பிட்டாலும் இந்த ராகு சர்ப்ப கிரகங்களை வச்சு மனதார வேண்டிக்கிட்டேன்னா பிரச்சனை தீரும். இந்த ராகு தோஷம், கேது தோஷம், சந்திர தோஷம்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தீரும். ஸோ நீங்கள் வீட்லேயும் போய் வழிபடலாம், கோயிலையும் வழிபாடு பண்ணலாம். கிரகணம் நடக்கும்போது கோயிலையும் போய் வழிபாடு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயிலுக்கு போக முடியாதவங்க சாயந்தரம் போங்க. கிரகணம் முடிஞ்ச பிறகு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு போயிட்டு விநாயகர் கோயிலில் போய் விநாயகருக்கு விளக்கு போட்டு வந்துடுங்க. சர்ப்ப விநாயகருக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு வழிபாடு. பரிகாரம் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, இல்லாதவர்களுக்கு எதனாச்சும் உதவி பண்ணுங்கள். பசுமாட்டுக்கு வந்து தயிர் சாதம் கொடுங்க. இல்லாதவர்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கை குழந்தை வச்சுருக்கிற மாதத்தரசிகள் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வெளியே எதுவும் அனுப்ப வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், இரத்தப்பிணி இருக்கிறவர்கள், சுகரு, ப்ரெஷரு, தைராய்டு, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆண்கள் ஆல்கஹால் எடுக்கக்கூடாது. சரக்கு அடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 11 மணிக்கு போய் உட்காந்துடக்கூடாது. அது சேராது. ஏன்னா இந்த கிரகணம் நடக்கும்போது இந்த ஸ்பேஸில் வந்து சில கதிர்கள் வரும். சரியா? கதிர்வீச்சு வரத்தான் செய்யும். அதை யாராலும் தடுக்க முடியாது. எப்படி கொரோனான்னு ஒரு அலை அடிச்சது பார்த்தீங்களா? எங்கேயோ ஆரம்பித்தார். சீனாவில் ஆரம்பித்தது கேரளா போய் கேரளாவுக்கு வந்து இந்தியா முழுக்க பிடிச்சிருச்சு. சரியா நேரில் அந்த கொரோனா அலையை பார்க்க முடியாது. சொல்லுவாங்க கொரோனா 1ஆம் அலை 2ஆம் அலைன்னு நம்ம எவ்வளோ பாதிக்கப்பட்டோம். 2019 22 வரைக்கும் ஒரு 3 வருஷம் நம்மளை பாடாப்படுத்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கொரோனாவை கண்ணில் பார்க்கல, அந்த கோவிட்டை பார்க்க முடியல. ஆனால் அந்த கிருமி வந்து எல்லாத்தையும் பாதிச்சிச்சு, நிறைய சேதாரம் ஆச்சு இந்தியாவில். அதுபோல் இந்த சந்திர கிரகணம் நடக்கும்போது இதை நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது. இது ஒரு ஆத்ம ஒளி. அதனால் அந்நேரம் நம்ம உடலில் தைரியமாக இருக்கணும். நல்ல சாப்பாடு சாப்பிடணும், சைவ சாப்பாடு சாப்பிடணும், இறை வழிபாடு பண்ணணும், இறைவனுடைய நாமத்தை சொல்லணும். இப்படி ஒரு நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் செஞ்சோம்னா அந்த கிரகணத்தோட பாதிப்பு நமக்கு இருக்காது. ஏன்னா ராகு ஒரு விஷம், பாம்பு தான் அது. ஸோ ராகு சந்திரனை பிடிக்கும்போது விஷத்தை கக்கும். அது வந்து மனிதனோட மனதையும் உடலையும் பாதிக்கும். மனம் உடல் ஒரு நிலை இருக்காது. பொதுவாக இந்த சித்தப்பிரமை இருக்கிறவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் அந்த கிரகணத்தை அன்றைக்கி ஒரு ஆர்டரில் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் தடுமாறுவாங்க. அவங்களோட சிந்தனை செயல்பாடெலாம் வேறு மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள், சில பேருக்கு இந்த பௌர்ணமி அமாவாசை அன்றைக்கி உடம்புல அரிப்பு இருக்கும், இயல்பாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அன்னீசியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பௌர்ணமி அன்றைக்கி ஒரு சூரியனும் சந்திரனும் சமசத்துவமாக பார்ப்பாங்க. அமாவாசை அன்றைக்கி 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த ஒளிக்கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை வந்து சில நேரங்களில் சிலரால் தாங்க முடியாது. ஏன்னா அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்குது. அண்டம்னா என்ன? உலகம். இந்த உலகத்தில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம உடம்புலேயே இருக்குது. வெயில் அடிக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. 1 மணி நேரம் பவர் கட் ஆகட்டும், வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? அப்படியே வேர்த்து ஊற்றிடும். ஏன்? தாங்க முடியாது, அந்த வெக்கையை தாங்க முடியாது. ஆனால் நைட்டில் பாருங்கள் குளுக்குள்ளுன்னு இருக்கும். மாடியில் போய் நின்னோம்னா ஜில்லுன்னு காற்றடிக்கும். ஏன்னா சந்திரன் குளிர்ச்சிக்கு சொந்தக்காரன், சூரியன் வெப்பத்துக்கு சொந்தக்காரன். இதுதான் இந்த அண்டத்தில் இருக்குது. வெப்பமும் குளிர்ச்சியும் மாறி மாறி இருக்குது. அதுபோக காற்று, வாயு. ஸோ இந்த பஞ்சபூதங்களால் தான் இந்த பிரபஞ்சம், இந்த அண்டம் இருக்குது. அதை வந்து தாங்குகிற சக்தி நம்ம உடம்புல இருக்குது. உடம்புல மனசுக்கும் உடலுக்கும் இருக்குது. அது பேலன்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு பேலன்ஸாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பிரச்சனை வந்துடும். உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள், உபாதைகள் வரும். அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்குது. பிண்டம்னா என்ன? நம்ம உடம்புன்னு அர்த்தம். சரியா? இப்படியே நிறையா சொல்லிட்டு போகலாம், விளக்கமெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லதை மட்டும் கேட்டுக்கோங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க கேளுங்க, நம்பிக்கை இருக்காதவங்க போங்க. சரியா? உங்கள் சௌரியத்துக்கு நடங்க, பின்னாடி வரதை ஏற்றுக்கோங்க. அதுக்காக நான் யாருக்கும் சாபம் கொடுக்கல, இது சொல்லலை.
உண்மையாக சொல்கிறேன் நான். சரியா? வருமுன் காப்போம் வளமாக இருப்போம். எந்த ஒரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்த்தோம்னா வாழ்க்கை நல்லா இருக்குங்க. வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்களெல்லாம் பாருங்களேன், ஒரு சீராக நேராக யோசனை பண்ணி ஒரு ஐடியாலஜிக்கலாக இருப்பாங்க. வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆயிடுவாங்க. படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிப்பாங்க. கரெக்டாக சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுவாங்க. ஒரு பேங்க் ஸ்டாஃபுக்கு போவான். கரெக்டாக ஜென்ரல் மேனேஜரை போய் ரிட்டையர்டாகி வீட்டு வந்து சேஃப்டியாக இருப்பான். அவன் செதுக்கி வச்ச மாதிரி இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் பிறந்திருப்பான். தாய் தப்பை நல்லா வளர்த்துருப்பாங்க. ஈவனாக போயிடுவான். மற்றவன் பாரு அப்படியே ஸ்கிப்பாகி போய் சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ போயிடுவான். ஸ்கிப்பாகி வாழ்க்கையின் ஓரத்துக்கே போயிடுவான். அங்கே போய் நின்றுக்கிட்டு என்ன சொல்லலான்னா, நான் படாத கஷ்டம் இல்லை, நான் தெருவில் கோடீஸ்வரன், நான் தெருக்கோடியில் இருக்கிறேன், என்னை யாரும் பார்க்க முடியல, அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேம்மா. நீ ஒழுங்காகவே படிச்சிருக்க மாட்டேன், பள்ளிக்கூடத்துக்கே ஒழுங்காக போயிருக்க மாட்டேன். அப்புறம் இன்றைக்கி 55 வயசில் வந்து பிரச்சனை பண்ணேன்னா என்ன பண்ண முடியும்? இதுதான் சொல்கிறேன் நான். அதுக்கு காரணம் அவன் விதி. அவன் ஜாதகத்தை வாங்கி பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்தாச்சுங்க. நானும் வீடியோ நிறைய போட்டு ஓஞ்சி போயிட்டேன். இருந்தாலும் போடுவேன் நான். அந்தந்த சம்பவங்கள் நடக்கும்போது சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அது என் கடன், என் பணி கடன் செய்து கிடப்பது. என் பணி மிதுன ராசிக்கு வீடியோ போடுறது தான். சரியாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவோ தகவல் இருக்குது. இந்த தகவலில் ஏதோ 1-2 உங்களுக்கு சேர்ந்து நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அதை கண்டு சந்தோஷப்படுறவன் நான் தான். ரைட் நேரில் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்குது. நம்பி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நல்லவில் படிவீர்கள். நான்வெஜ் சாப்பிடாதீங்க, ஆளுகால் எடுக்காதீங்க. மற்ற நேரம் பகல் நேரம் தான், வேலை வெட்டிக்கு போங்க, தெய்வத்தை கும்பிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பலன்கள் நான் சில பொது விஷயம் பேசுவேங்க. ஆனால் நான் அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். உங்களை சார்ந்து தான் பேசுவேன். பொது விஷயம் பேசினாலுமே நீங்கள் உங்களுடைய ஹெல்த் அண்ட் வெல்த் ரிலேட்டடாக தான் பேசுவேன். 9ஆம் இடத்துல ராகு சந்திரன் சேர்க்கையும் 3ஆம் இடத்துல சிம்மத்தில் புதன் சூரியன் கேது சேர்க்கை வந்து கலவையான பலனை தரும். மன அழுத்தம் மற்றும் குழப்பம் இருக்கும். 9ஆம் இடம் என்பது அப்பாவை குறிக்கும், ஆன்மீகத்தை குறிக்கும், உயர்கல்வியை குறிக்கும், நீண்ட தூர பயணங்களை குறிக்கும். இங்கே சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கிறதுனால மனதில் திடீர் குழப்பங்கள் இருக்கும், கவலைகள் வரும், தெளிவற்ற நிலை இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்காது, கன்ஃபியூஷன்லேயே இருப்பீங்க. சரியா? அந்நேரம் வந்து பெரியவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டுட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். நீங்களே எந்த முடிவும் எடுக்காதீங்க திடீர்னு. அப்பாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அப்பா உறவுல சில கருத்து வேறுபாடுகள் வரும், கண்ட்ரவர்ஷன் வரும், அப்பா கிட்ட சில பிரச்சனைகள் வருது வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்து வந்து பயணங்கள் மற்றும் ஆன்மீகம், வெளிநாட்டு பயணங்கள், திடீர் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். ஆன்மீக நாட்டம் இருக்கும். ஆன்மீகத்தில் ஒரு அமானிய சக்தியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? சில அமானுஷ சக்திகள், சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து புலப்படும். ஆன்மீகத்தை தாண்டி சில சித்து வேலைகள், அமானிய சக்திகள்லாம் உங்களுக்கு புலப்படும். அது சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜனன ஜாதகத்தில் குரு சனி கேது இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். இந்த அமானுஷ சக்திகள், ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள்லாம் புலப்படும். அது எல்லாத்துக்கும் வராது. அந்த அமைப்பில் உள்ள ஜாதகருக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கு இந்த நேரம் உகந்ததாக இருக்கும். இளைய சகோதரம், சரியா? இளைய சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்க. இருப்பினும் ஆள் தைரிய வீரியமாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். புதன் யோகம் 3ஆம் இடத்தில் நடந்தாலுமே கேது இணைவதனால சில தயக்கங்கள் இருக்கும். சரியா? சில காரியங்கள் பண்ணுவதற்கு தயக்கம் இருக்கும். தயக்கத்தை விட்டுட்டு செஞ்சிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். பேச்சில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும். உள்ளொன்று வச்சு புறம் ஒன்று பேசக்கூடாது. டிரான்ஸ்பரன்சியாக இருந்தீங்களா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் உள்ளொன்று வைத்து வெளி ஒன்று பேசுனீங்கன்னா மற்றவங்களுக்கு அது மனஸ்தாபமாக இருக்கும். அதனால் எதாக இருந்தாலுமே கிளியர் கட்டாக ஸ்ட்ரெயிட்டாக பேசுருங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசுருங்க. உள்ளொன்று வச்சு வெளி ஒன்று பேசாதீங்க. அதுபோக வந்து எதை செஞ்சாலுமே எந்த ஒரு முயற்சியிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேர்லெஸ் மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எழுத்துத்துறை, கலை, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரியா? கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கும், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்கும், ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். சயின்ஸு ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? உடன் பிறந்த சகோதரர்கள், குறிப்பாக தம்பி விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையற்ற விவாதத்தை தவிர்த்துருங்க. தம்பி வந்து ஒரு மாதிரியாக தான் இருப்பார். நீங்கள் எது என்ன ஒரு மோனேன்னு இருப்பார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஒரு 4-5 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். இதெல்லாம் அந்த சம்பவம் நடக்கும்போது சில பிரச்சனைகள் இருக்கும். நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். உறவு முறையில் சில பிரச்சனைகள், உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள், வியாபாரம் தொழிலில் பிரச்சனைகள். இவ்வளோ தாங்க ஒரு மனிதனுக்கு. ஒரு மனிதன் இதுக்குள்ளே தான் சுற்றி வருவான். வீட்டுக்கு வந்துட்டால் வீட்டு பிரச்சனை, வெளியே போனால் ஊர் பிரச்சனை, வேலைக்கு போனால் வேலை பிரச்சனை. இவ்வளோ தான். அதுக்கு மேலே அவனுக்கு டைமும் இருக்காது. காலையில் ஒரு 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அங்கிட்டு ஓடுவான். 4 திசைக்கு ஓடுவான். கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு. 4 திசைகளில் தினமும் நாட்டியம் ஆடுகின்றோம். மனிதன் நினைப்பதுண்டு, இறைவன் நினைப்பதுண்டு. மனிதன் நினைப்பான் அப்படி ஆயிடலாமா இப்படி ஆயிடலாம்னா, ஆனால் சாமி வேறு மாதிரி நினைப்பாது. சரியா? மனிதன் நினைப்பது உண்டு, வாழ்வு நிலைக்கும் ஒன்று. இறைவன் நினைப்பது ஒன்று, பாவம் மனிதன் என்று. சரியா? அதுபோல தான் எல்லா வாழ்க்கையும் அப்படித்தான். ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, நேற்று இருப்பார் இன்று இல்லை, இன்று இருப்பார் நாளை இல்லை. எவ்வளவோ மாறிட்டு இருக்குது. சரியா? 2026 ஜனவரியில் இருந்தது 2026 மேலே மாறிடுச்சு தமிழ்நாட்டில். அப்படியே பெரட்டி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. என்னென்னமோ நடக்குது. டிவியில் பார்த்தா எல்லாம் ஒரு கூப்பாடாக இருக்குது. யார் எதுக்கு என்ன பேசுகிறா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சட்டமன்றத்தில் அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது. சரியா? இன்னும் எவ்வளோலாம் பார்க்க போகிறோமோ அதுவும் தெரியல. உண்மையை தான் சொல்கிறேன்.
சரியா? நாட்டு நடப்பாக சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் அமைப்பு தான். அந்த அமைப்பு, அந்த கிரக நிலையில் அமைப்பு இருக்கும்போது தான் ஆள்கள் மாறுறாங்க, காட்சிகள் மாறுது. சரியா? எவ்வளவோ நடக்குது. நம்மளும் அதை சகிச்சுட்டு வாழ்கிறோம். வேறு வழி இல்லாமல் அதுக்குள்ளே தான் வாழணும். சரியா நேர்களே? இதுதான் அண்டம்ங்கிறது. சரியா? நம்மளை சுற்றி உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், இதனால் நம்ம பாதிக்கப்படுறோம். பிண்டம்ங்கிறது யார்? நம்ம. சரியா நேர்களே? அதனால் ஜோதிடத்தை எங்கே வேணாலும் போய் பொறுத்து பார்க்கலாம். ஜோதிட கலை எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் கிடையாது, ராசி பலனுக்கு தான் பொருந்தும் கிடையாது. ஜோதிட கலையை வச்சுக்கிட்டு யாரையும் எங்கேயும் மேட்ச் பண்ணலாம். சரியா? ஜோதிடத்தை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் கவுன்சிலிங்கும் கொடுக்கலாம், எந்த ஒரு விஷயத்தையும் கவுண்டரும் பண்ணலாம். ஆனால் ஜோதிடத்தில் அந்த இது இருக்கணும், அடிப்படை அறிவு இருக்கணும், ஆண்டவன் கொடுத்த அந்த அணுக்கரம் இருக்கணும், ஜோதிடம் இருக்க அனுபவம் இருக்கணும். சரியா நேர்களே? ரைட்டு. இப்போ இந்த ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் மிதுன ராசிக்கு 28ஆம் தேதி நடக்கிற உள்ள சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், யார் யார் கோயிலுக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே நேர்களே, இதுக்கு மேலே சொன்னோம்னா உங்களுக்கு போர் அடிக்கும். சொல்ல விஷயத்தை சொல்லியாச்சு. எதுவும் இது மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். என்ன பரிகார வழிபாடு சொல்லுவேன். ஜாதகம் செக் பண்ணுறவங்க தனியாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தான் செக் பண்ணிக்கணும். ஜாதகம் செக் பண்ணுறவங்கதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் தீர்வு பண்ண முடியாது, அது பெரிய விஷயம். தனி மனிதனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. பிளானட் பொசிஷன், ஜென்ரலாக உள்ளது, பேசிக் இன்ஃபர்மேஷன், பிரச்சனை, தசா பற்றி, ஃபியூச்சர், பரிகாரம், வழிபாடு, அந்தரம் எல்லாத்தையும் சொல்லணும். அதெல்லாம் டெக்ஸ்ட்லலாம் சொல்ல முடியாது. அது தனிப்பட்ட முறையில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்டு நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன். வாழ்த்துக்கள் நேர்களே. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். ராசியில் செவ்வாய் இருக்கார், கொஞ்சம் கோவப்படாமல், உணர்ச்சி போடாமல், டென்ஷன் ஆகாமல் இருங்க, நல்ல விதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று திருவாதிரை, மிருகசிரிசம், புனர்பூச நட்சத்திர நேர்கள் அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காயலுடன் ஈடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.